நான் இப்போது எங்கே போகிறேன்னா தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாங்க, நான் வந்து எங்கள் ஊரில் சந்தை செவ்வாய் வெள்ளினா எப்போவுமே எங்கள் ஊரில் சந்தை போடுவாங்க. போய் காய்கறிலாம் இல்லாத காய்கறிலாம் வாங்கிட்டு வரலான்னு கிளம்பிட்டேன். ஏன் வண்டியில் போகிறேன் அப்படின்னா, வண்டியில் வந்து இப்போ பெட்ரோல் கம்மியாக இருக்குது, அடிச்சுட்டு வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் இப்போ பெட்ரோல் பங்க்கு போய் பெட்ரோல் அடிச்சுட்டு, இந்த பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குது அப்படின்னா எங்கள் ஸ்டாப்பில் இருந்து 3வது ஸ்டாப்பு தான் பெட்ரோல் அடிக்கிற இடம். அதனால தான் வண்டியில் போய் அடிச்சுட்டு வரேன். சந்தைக்கு வந்து வீட்டிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஆனால் இருந்தாலும் நான் பெட்ரோல் அடிக்கிற காரணத்தினால தான் வண்டியில் வந்தேன். சரி, அப்படியே கொஞ்சம் ஆட்டுக்கால்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு சந்தையிலேயே பார்த்து அதுவும் வாங்கிட்டு, இது தாங்க எங்கள் ஊர் சந்தை. உள்ளுக்குள்ளே போயில ஃபுல்லாக எடுக்க முடியல, அங்கங்கே எடுத்திருக்கேன் பாருங்கள். நான் என்னென்ன வாங்கினேன், காய்கறிகளில் என்னென்ன ரேட்டு அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்து பார்ப்பீங்க. வாங்க பார்க்கலாம். சந்தைக்கு போயிட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு உங்கள்கிட்ட காமிக்க போறேன், வாங்க பார்க்கலாம். இது வந்து பர்ஸ். இது கடையில வாங்குறேன், இது என்னோட ஓன் பர்ஸ். இது வந்து என்னோட ஃபேவரட் பழம், அதாவது பலாப்பழம். எனக்கு பலாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்தேன். வாஷ் பண்ணி தான் சாப்பிடணும். நான் சும்மா டேஸ்ட் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. இதை நம்ம வாஷ் பண்ணிட்டு பசங்களுக்கு கொடுக்கணும். ரெண்டாவது வந்து என்னோட ஃபேவரட் மசால் போண்டா. அப்புறம் ஆனியன் போண்டா. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இதுவும் நல்லா இருக்கும். இது வந்து மை ஹஸ்பண்ட்காக. நானும் சாப்பிடுவேன், சாப்பிடாம இருக்கணும். சரி, திங்கிற ஐட்டமா பார்த்தாச்சு. நீ வெஜிடபிள்ஸ் பார்க்கலாம். தக்காளி வாங்கிட்டு வந்திருக்கேன். 1 kg வந்து 40 ரூபா. உங்க ஊர்ல எல்லாம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. பீர்க்கங்காய். இது வந்து பெருசா போய்கிட்டு இருக்கு. வந்து 1/2 கிலோ 20 ரூபா. உங்க ஊர்ல இன்னைக்கு டேட் படி எவ்வளவுன்னு சொல்லுங்க. ₹5. கருவேப்பிலை. அடுத்து ₹10 10 தேங்காய். இது சந்தையில சொன்னாங்க, அவத்திக்கான்னு சொன்னாங்க. இதை பத்தி உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க. வயிற்று புண்ணுக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. இதுக்கு உள்ள இருக்கிற இந்த வச்சக்கலால இருக்கிற காம்பை எடுத்துட்டு, இதையும் எடுத்துட்டு பொடி பொடியா நறுக்கி நம்ம கீரை பொரியல் செய்யற மெத்தட்ல இதை செஞ்சா நல்லதான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கவர் முழுவதும் எனக்கு 10 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. அதாவது இது 1/4 கிலோவுக்கு மேல இருந்துச்சு, கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. இது யாராவது வீட்டுல செஞ்சுட்டீங்கன்னா எப்படி செய்யறதுன்னு சொல்லுங்க. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். ஆஸ் யூஸ்வல் கீரை. கீரை அதாவது சிறப்பு தண்டு கீரைன்னு சொல்லுவாங்க இத. ஓகே, இந்த வாரத்துல ஒரு நாள் கீரை சேர்த்துற பழக்கம் எப்பயாவது இருக்குது, சேர்த்துலான்னு சொல்லியிருக்கேன். எங்க வீட்டுல மாவு அரைக்கல, அதனால வாட்டர் இடத்துலயே ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். உங்க ஊர்ல மாவு 1 கிலோ எவ்வளவுன்னு சொல்லுங்க. எங்க ஊர்ல வந்து 25 ரூபா இது. அடுத்து மை ஃபேவரட் மாம்பழம். எங்க ஊர்ல இது 30 ரூபா. சந்தையில இது 30 ரூபா. அதாவது 1 kg கிட்ட இருந்துச்சு. 30 ரூபா. கீழே விழுந்துருச்சு. ஓகே, அப்புறம் as usual சாம்பார். முருங்கைக்காய்.
ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபாய். உங்க ஊர்ல இது எவ்வளோன்னு சொல்லுங்க. இன்னைக்கு டேட் படி உங்க ஊர்ல என்ன ரேட் உங்களுக்கு போகணும் நானும் தெரிஞ்சு. அப்புறம் வந்து மை ஹஸ்பண்டுக்கு கால் கொஞ்சம் அடிபட்டிருக்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் ஆட்டுக்கால் சூப் வச்சு கொடுக்கலான்ட்டு ஆட்டுக்கால் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். 4 கால் 100 ரூபாய். உங்க ஊர்ல எவ்வளோன்னு சொல்லுங்க. எங்க ஊர்ல 4 கால் 100 ரூபாய். பேட் ஸ்மெல் அடிக்குது, எனக்கு பிடிக்கல. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. இதை கையை நான் வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்மெல் பிடிக்காது. அப்புறம் கேரட் வந்து கூர்ல வச்சிருந்தாங்க. கூர் வந்து 10 ரூபாய். அதனால கூர்ல வாங்கிட்டு வந்தாச்சு. அவ்வளவுதான். இது வந்து 10 ரூபாய் கேரட். பீட்ரூட் 1/4 கிலோ 15 ரூபாய். 1/4 கிலோ மட்டும் தான் வாங்கினேன். இந்த கோவக்காயும் பச்சை மிளகாயும் எப்படி பிரிக்கிறது பிரிச்சே காமிச்சிடுறேன் போட்டு. பிரிச்சுட்டு வந்தாச்சு. கோவக்காய் இது வந்து 20 ரூபாய். 1/2 கிலோ இருந்துச்சு 20 ரூபாய். உங்களுக்கு வந்து பச்சை மிளகாய் வந்து எனக்கு ஊர்ல கிடைச்சது 5 ரூபாய் தான் இது. சரி, எனக்கு கொஞ்சம் காரம் அதிகமா, எங்க வீட்டுல ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாய் இருக்கு, நாங்க காரம் அதிகமா சேர்த்திக்க மாட்டோம். அதனால வந்து கொஞ்சமா தான் வாங்கினேன். ஏன்னா ஒரே ஒரு கூர்ல தான் வாங்கினேன். அதை இப்ப காமிக்கிறேன் பாருங்க. பிரிச்சு வச்சுட்டு இதெல்லாம் நீ வாஷ் பண்ணணும். திஸ் பச்சை மிளகா 5 ரூபாய். என்னடா காய்கள் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் வந்து 3 நாளுக்கு தேவையான காய்கறிகள் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். 3 நாளைக்கு இது போதுமான்னு கேட்டால் பத்தாது. வீட்டில் வந்து பாசிப்பருப்பு கொள்ளுப்பருப்பு இதெல்லாம் இருக்குது, மேட்ச் பண்ணிடுவேன் அதோட. நீங்களும் உங்க வீட்டுல காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா தயவு செய்து கண்டிப்பா வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. நான் இன்னைக்கு தான் வந்து வண்டி ஏற்றும் போதும் இறக்கும் போதும் சந்தையில பார்த்தேன். எல்லாத்தோட காலும் படுது. அந்த கீழே என்னதான் விரிச்சு போட்டிருந்தாலும் அதுலேயும் ஆள்கள் வந்து அந்த தார்பாயில ஏறி நடக்கதான் செய்யறாங்க. அதுலயே காய்கறிகள் அடுக்கதான் செய்யறாங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சு இங்க இப்படி காய் எங்கிருந்து ஏற்றுமதியாகி எங்கெங்க வருது. அதனால கண்டிப்பா சொல்றேன், தயவு செய்து காய்கறிகள் வாங்கி கண்டிப்பா கிளீன் பண்ணாம யூஸ் பண்ணாதீங்க. கிளீன் பண்ணாம யூஸ் பண்ண காலம் எனக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு பார்த்துட்டு வந்ததுல இருந்து எனக்கு டிஸ்பாயிண்ட். நான் இப்ப இந்த கொரோனா டைம்ல இருந்தே நான் வாஷ் பண்ணி யூஸ் பண்ண பழகிட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நினைச்சா கழுவுவேன், இல்லைன்னா கழுவ மாட்டேன், அந்த மாதிரி தான் இருந்தேன். கொரோனா டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் நான் வாங்கினா கண்டிப்பா கழுவிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு பார்த்துட்டு முடிவே பண்ணிட்டேன், கழுவிதான் யூஸ் பண்ணணும்னு. அதனால நீங்களும் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. பாய்.